எல்லோருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கைக்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருடைய வழிகாட்டுதல் இந்த சந்திப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த முக்கியமான கோரிக்கை என்னன்னா, தமிழக அரசுக்கு 2005 ராஜேந்திர சச்சார் கமிட்டி இஸ்லாமிய மக்களுக்கு பொருளாதாரத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை தன்னுடைய அறிக்கைகள் மூலம் கமிட்டி ஏற்படுத்தப்பட்டு தன்னுடைய அறிக்கையை சமைச்சிருக்கும் போது, இந்தியாவில் எப்பயுமே பொருளாதார ரீதியாக வலிமை இல்லாம இஸ்லாமிய தோழர்களும் கிறிஸ்துவ மக்களும் பெண்கள் மற்றும் தலித் மக்களுக்கு எப்பயுமே ஒரு பொருளாதார முன்னேற்றங்கிறது எப்பயுமே பெரும்பாலும் ஒரு ஏழ்மையை நோக்கிய ஒரு இடத்துல தான் இருந்துட்டு இருப்பாங்க. சமூக நீதி அடிப்படையில் கல்விகளை உயர்கல்வி நம்ம உருவாக்கினாலும், சர்ச்சார் குழுவுடைய அறிக்கைப்படியே இந்திய சராசரி கல்வியை விட இஸ்லாமிய சகோதரர்களுடைய கல்வி அறிவு ரொம்ப குறைஞ்சிருக்குங்கிறது அப்பயே வெளிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு திட்டங்கள் ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்டாலும், அதுக்கப்புறம் வகுப்பு சட்டங்கள் திருத்தப்பட்டு இப்போ கொண்டு வந்த ஒன்றிய அரசால் கொண்டு வந்த வகுப்பு சட்டம் இஸ்லாமிய மக்களுடைய வகுப்பு சொத்துக்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கும் வகையில் இருப்பதாலும், எதிர்காலத்தில் சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்கின்ற நோக்கத்திலும், மற்றும் அரசியலமைப்பின் அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் திருத்தங்கள் கொண்டு வர முடியாது. எப்பயுமே அப்படி ஒரு ஸ்பெஷல் ஆக்டா மைனாரிட்டிஸுக்கு இருக்கும் பொழுது, அதுல அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும் பொழுது, அந்த அமெண்ட்மெண்ட் அரசியலமைப்பிற்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுது